அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, விஎஸ்டியில் மினி டிராக்டர் 922ன்னு சொல்லிட்டு 22 HP கேட்டகரியில் வரக்கூடிய மினி டிராக்டர் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். விஎஸ்டினாவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பானட்டு அது ஒரு மாதிரி கிளாசிக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய விஎஸ்டி மினி டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ லுக்கில் சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. ப்ரொஜெக்டர் லேம்பெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் ஃபேஸு டிசைன் எல்லாமே நீட்டாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மினி டிராக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட சேர்த்து மினி டெய்லரை பற்றியும் பார்க்க போகிறோங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினி டிராக்டர் வந்து 22 HPயில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மி, 4.6 அடி தான். பேசிக்காக மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும், இது 4.6 அடி தாங்க. அதனால் என்னென்னா 5க்கு 5ங்கிற கிராப் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா திரும்பி வருங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த மினி டிராக்டரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டீசல் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மியான சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. 980 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் டீசல் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 1.25 அதிகபட்சம் 1.5 லிட்டர் வரைக்கும் தான் போகுங்க டீசலோட செலவுன்னு பார்த்தா. ரொம்ப 16 பிளேடு ரொட்டாவேட்டர் போடலாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காட்டுக்கெல்லாம் மண்ணு கட்டுற மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸு, பார்க்கலப்பை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செட் ஆகுங்க. பார்க்கலப்பையிலே லைட் வெயிட் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் எல்லாமே இதுக்கு வந்து செட் ஆகுங்க. ஸோ டிராக்டர் எப்படி இருக்குன்னு டாப் டு பாட்டம் பார்க்கலாம். பின்னாடி டெய்லர் பார்த்தீங்கன்னா 5க்கு 8ங்க, 5 அடி அகலம் 8 அடி நீளம் அந்த மாதிரி டெய்லர் ஒர்க்கு. 12 குறுக்கு சேனலுங்க. லீஃப் டைப் இல்லை, நார்மல் டைப்புங்க. ஆஸ் யூஸ்வல் ஹூக் பெட்டுக்குள்ள மாட்டிக்கிற டைப்புங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். டிசைன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது டிராக்டரு. பானட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கீ மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஓல்டு மாடல் விஎஸ்டிலலாம் பார்த்தீங்கன்னா பானட் வந்து பேக் சைடில் வந்து ஃபார்வர்டு தூக்கிடுற மாதிரி இருக்கும். இப்போ நியூ ஸ்டைலில் ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. பானட்டோட இன்டீரியர் ஒர்க் பாருங்கள். பானட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைபரில் கொடுத்துக்கிறாங்க. பானட் ஒர்க்கு நல்லா நீட்டாக இருக்கும். இன்ஜினுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி ஃபிட் பண்ணிக்கிறாங்க சேஸில். அது போக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இதெல்லாமே ஃபிட் பண்ணிக்கிறாங்க, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் மிட்சுபிஷியோட இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. 980 சிசிங்க, 3 சிலிண்டர். ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 3000 ஆர்பிஎம் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 57 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. ரொம்ப காம்பேக்டான மினி இன்ஜினுங்க. பம்புன்னு பார்த்தீங்கன்னா டீசல் பம்பு இன்லைன் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. இதோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 18 லிட்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான டீசல் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கிறாங்க. இதில் இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இங்கே இருக்கும், இதெல்லாமே இருக்குங்க. இன்ஜின் வந்து ரொம்ப காம்பேக்ட் டிசைனு, டிராக்டர் ரொம்ப காம்பேக்டான டிசைனுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 4 5க்கு 5ங்கிற கிராப் டிஸ்டன்ஸ்லலாம் பவர் டில்லருக்கு அடுத்து ஒரு நல்லா சௌரியமாக யூஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணும், அதிக ஏரியா கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மினி டிராக்டர் பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிராக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணணுன்னா லோ ஹை கியர் வந்து நியூட்ரல் இருக்கணுங்க. இன்ஜின் வந்து நல்லா காம்பேக்டாக கொடுத்துக்கிறாங்க. பவர் டில்லர் எவ்வளோ டீசல் போகுமோ அதே டீசல் தாங்க செலவாகும். ஆனால் அதில் விட வேலை வந்து நிறைய செய்ய முடியுங்க மினி இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு. அதுக்கு வந்து இந்த டிராக்டர் வந்து செட் ஆகுங்க. ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துக்கிறாங்க. ரேடியேட்டருமே போதுமான சைஸில் கொடுத்துக்கிறாங்க, வித் ஸ்க்ரீனோடு இருக்குங்க. இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் போய் ரேடியேட்டரில் அடைக்காதுங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கடுத்து டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு 12ங்க,
பின்னாடி பார்த்தீங்கன்னா 8க்கு 18ங்க. அஞ்சுக்கு 12ங்கிற டயர் கொடுத்துக்கிறாங்க. பேக் டயர் பார்த்தீங்கன்னா 8க்கு 18ங்க. இந்த மாதிரி டயர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்த்தா 215 mm வந்து கொடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த ஹெச்பிக்கு தேவையான அளவு கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டர் வந்து பட்லிங் யூஸ்க்கெல்லாம் செட் ஆகாதுங்க. பட்லிங் யூஸ்க்குன்னே தனியாக விஎஸ்டியில் இருக்குது. அதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா 30 HP டிராக்டர் போட்டிருப்போம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டர் கல்டிவேஷன் யூசேஜுக்கு, இந்த மாதிரி மினி ட்ரெய்லர் யூசேஜுக்கு வந்து இந்த மாதிரி மினி டிராக்டர் செட் ஆகுங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஏரியாவில் இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கிறாங்கன்னா, பழைய விஎஸ்டிக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைடு கீர் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கீர் பார்த்தீங்கன்னா கீர் வந்து நல்லா ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகுது. நல்லா ஃப்ரீனஸ் இருக்குது கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். எல்லா கீருமே அதே மாதிரி ஃப்ரீனஸ் இருக்குது. அதுபோக ஆப்ரேட்டர் சீட்டெல்லாம் நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டியரிங் வீல் அதான் அந்த கன்சோல் இருக்குது. இது எல்லாமே கிளாசிக் டிசைனில் இருக்குது. ஹேண்ட் ரேஸ் முதற்கொண்டு அதே மாதிரி பழைய டைப்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். வியூ வந்து நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. வியூக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸ்டியரிங் வீலும் நல்லா நீட்டாக இருக்குது. கன்சோல் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆர்பிஎம் இருக்கும், டெம்பரேச்சர் மீட்ரு, டீசல் மீட்ரு இதெல்லாம் இருக்கும். ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகுங்க. அது போக வார்னிங் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் இருக்கும், இக்னிஷன் கட் ஆஃபு, பார்க்கிங் பிரேக்கு, லைட்டிங் கண்ட்ரோலு, ஹசார்டு சுவிட்சு இதெல்லாம் இருக்கும். கீ பேரல் இங்கே இருக்குங்க. கால் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா சௌரியமாக தான் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது. ஆப்ரேட்டரு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் சீட்டு கீருன்னு பார்த்தா இதில் 6 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸுங்க. இதில் வேணுன்னா 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. வேணுன்னா கேட்டு வாங்கிக்கலாங்க. ஸ்லைடிங் மிஸ் கீர் பாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1.4 km/hலேருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 km/hங்க. அந்த மாதிரி இருக்கும் இதோட கீர் பாக்ஸு. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 8 km ரிவர்ஸில். லோ ஹை கீர் இங்கே கொடுத்துருப்பாங்க கீழே. பிடிஓவில் 2 ஸ்பீடுங்க, 540 எக்கனமி அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்குது கிரவுண்டில். 4 wheel drive ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க. பிசி லிவர், டிசி லிவர். டிசி லிவர் டெப்த் கண்ட்ரோலில் டிராஃப்ட் செட்டிங்க்கு, பிசி லிவர் பார்த்தீங்கன்னா கலப்பை ஏற்றி இறக்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும் மினி டிராக்டர் அப்படின்னா இந்த டிராக்டர் ஒரு சாய்ஸாக எடுக்கலாங்க. இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல்கி ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப காம்பேக்ட் டிசைனாக இருக்கும். டிராக்டரோட அகலமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குற மினி டிராக்டர் 3.5 அடி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அகலம் ரொம்ப கம்மிங்க, 3 அடி தான் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி காம்பேக்டான டிசைனு. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பின்னாடி ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1ங்க. 2 சென்சிங் பாயிண்ட்டோடு இருக்கும் டாப்லிங்கை பொறுத்த வரைக்கும். ஹைட்ராலிக்ஸுமே நல்லா லைஃப் டைம் இருக்கும், நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கடுத்து லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தா இதில் 1750 கிலோ கொடுத்துருக்குறாங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டி ஆமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக பார்த்தீங்கன்னா ரெயில் பெட்டு வந்துருங்க, ஹூக் பெட்டு இதெல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துருங்க. யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லிங்க் லென்த்தை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ விஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க எல்லா மாடல் டிராக்டர்ஸுக்குமே. பார்த்தீங்கன்னா நிறையா விஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸும் வந்துட்டுருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஹையர் எஸ்பிலையுமே பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. மினி டிராக்டர் ட்ரெய்லர் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேங்க. என்ன ஏது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். டிராக்டரை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஎஸ்டி டீலரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.